நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மார்க்கெட் கிராஷர் அப்போ பயப்படுறீங்களா? அப்போ இதை கேளுங்க. நீங்கள் எவ்ரி மந்த் எஸ்ஐபி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எவ்ரி மந்த் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 1000 rupees எஸ்ஐபி போடுறீங்கன்னா நீங்கள் பேங்க் பேண்டட்டெல்லாம் ஆல்ரெடி சைன் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 1000 rupees டிடக்ட் ஆகிட்டே வரும். அதனோட யூனிட் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த மந்த் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 100 rupeesனு வச்சுக்கலாம், ஈஸி கால்குலேஷனுக்காக. அப்போது 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 1000 டிவைட் பை 100 உங்களுக்கு 10 யூனிட்ஸ் கிடைக்கும். அடுத்த மந்த்து மார்க்கெட் கிராஷ் ஆகிடுது, 100 rupees இருந்த யூனிட்டோட ப்ரைஸு இப்போ 80 ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 1000 டிவைட் பை 80 உங்களுக்கு 12.5 யூனிட்ஸ் கிடைக்கும். இந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எஸ்ஐபி அந்த மந்த் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி போட்ட மியூச்சுவல் ஃபண்டை அப்படியே ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரிச் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1000 rupees போட வேண்டிய இடத்துல 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 1000 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ் கிடைக்கிற பிளேஸில் இந்த மந்த் NAV என்னாச்சு? 80 ஆயிடுச்சு. 100லேருந்து 80 ஆயிடுச்சு. அப்போ 1000 டிவைட் பை 80 ஈக்குவல் டு 12.5 யூனிட்ஸ் இந்த மந்த் கிடைக்கும், மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால. ரிச் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னமும் 1000 rupees சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது 12.5 யூனிட்ஸ் வாங்குற இடத்துல அவங்க 25 யூனிட்ஸாக சேர்த்து வாங்கிடுவாங்க. எப்போ மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுதோ ஒரு 2-3 monthஸில் திருப்பியும் 100 rupees வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? அந்த கம்மி ரேட்டில் வாங்கின யூனிட்ஸ் எல்லாம் இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம பிக் பஜாரில் சேல் போட்டாங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்கிறப்போ பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படுறோம், அதே மாதிரி தான் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் ப்ரைஸ், யூனிட்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறப்போ நம்ம வந்து யூனிட்ஸ் வந்து அதிகமாக சேர்த்து வாங்கிட்டோம்னா மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆகிறப்போ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கான்செப்ட். தேங்க்யூ.